அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் எஸ்கே இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க போவது உதயத்தின் மெல்லிய ஒளியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனதில் ஒரு கனவு தோன்றியது. அது ஒரு சிதறலான உலகம், கற்கள், இருட்டான வெறிச்சாலைகள் மற்றும் அழுகிய காட்சிகள் கொண்டு இருந்தது. அவர் ஒரு பார்வையாளர் போல அந்தக் கனவின் உள்ளே சென்று 3 முக்கியமான காட்சிகளை பார்த்தார். ஒரு மனிதன் பூரண அமைதியுடன் ஒரு பயங்கரமான நிலைமையில் படுத்திருந்தான். அப்போது மற்றொரு மனிதன் அவனை நோக்கி ஒரு கடுமான கல்லைக் கைப்பற்றி அதனை அந்த முதிர்ச்சியின் தலையில் அடிக்க ஆரம்பித்தான். அந்த மனிதனின் முகம் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல், ஆனால் அவர் உடற்பயிற்சியில் இருக்கும் அதிர்ச்சியால் தலையின் அழுகையும் மூலாதிபத்தி போல் தோன்றியது. அந்தக் கல்லின் தாக்கம் அவனை மீண்டும் மீண்டும் நின்றிருக்கச் செய்யும் பெரும் சக்தியை உடையது. இந்த காட்சி முஹம்மது நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பாதிக்கப்பட்ட கண்ணோட்டங்களை வெளிப்படுத்தியது. இவர் தொழுகையை புறக்கணித்த, குர்ஆனை கற்றுக்கொள்ளாமல் தனது கடமைகளை மறந்தவர் என்று நினைத்தார். அது அவருக்கு பாதிக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவே உணர்ந்தது. மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தின் சிக்கலான கலவையின் சந்திரமான ஒளியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தக் காட்சியின் பின்னணி பற்றிய ஆழமான யூகங்களை எண்ணினார். அது ஒருவேளை கியாமத்தின் நாடின் அழிவான காட்சியாகவே இருந்தது. உலகில் நாம் செய்ய வேண்டிய தண்டனை அல்ல, ஆனால் தொழுகையை அலட்சியம் செய்வதன் பேரில் வரும் பாவத்தின் தீபியுகளுக்கான எச்சரிக்கை. பிறகு அவர் அந்த கனவிலிருந்து விழித்துக் கொண்டார். ஆனால் அந்த காட்சிகள் அவரது மனதில் பதிந்திருந்தன. அவருக்கு நினைவூட்டியது தொழுகையை புறக்கணி விடாமல் தனக்குள் உறுதி செய்ய வேண்டும் எனக் கோரியது. அந்த கனவின் மூலம் அவர் நிச்சயமாக உணர்ந்தார், கடுமையான தண்டனைக்கு சமீபத்திலிருந்து காத்திருப்பது மனிதர்களின் கடமைகளில் மிக முக்கியமான ஒன்று.